ஹாய் ஆல் வெல்கம் டு காவ்யமித்ரா விலாக். இன்னைக்கு நம்ம வந்து அந்தமானோட டே 4 விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு எங்களோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேவ்லாக் டு நீல் ஐலாண்ட். ஸோ அங்கே வந்து ஃபெரியில் தான் போகணும் ஹேவ்லாக் டு நீல் ஐலாண்ட். அங்கே நீல் ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து எலிஃபண்ட் பீச்சு வந்து போகணும். எலிஃபண்ட் பீச்சுக்கு அங்கே அந்த மாதிரிலேயே முக்கியமானது பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் பீச்சு தான். அங்கே வந்து நிறைய ரைட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எலிஃபண்ட் பீச்சில் போயும் ரைட் புக் பண்ணிக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே போயும் ரைட் புக் பண்ணிக்கலாம். ஸோ எலிஃபண்ட் பீச்சு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபெரியிலேருந்து ஏறி நீல் ஐலாண்டு போயிட்டு இந்த மாதிரி எலிஃபண்ட் பீச்சில் முன்னாடியே வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ராலிக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் நாங்கள் போன பேக்கேஜில் வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அங்கே வந்து ட்ராலியை லைனாக அடுக்கி வச்சுட்டு எந்தெந்த ரைடெலாம் போகிறீங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணி செக் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஆறு பேராக இந்த பாருங்கள் இங்கேருந்து தான் நீங்கள் இந்த சின்ன போட்டில் போகிற மாதிரி இருக்கும் எலிஃபண்ட் பீச்சுக்கு. ஸோ மேக்ஸிமம் இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு திங் வந்து வாட்டர் ரைட்ஸ் இருக்கனால ஸோ அதுக்கேற்ற ட்ரெஸ் காஸ்ட்யூம் நீங்கள் போட்டுக்கணும். செகண்ட் வந்து ஷூ தயவு செஞ்சு போடாதீங்க, க்ராக்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கே ஒயிட் சாண்ட் இருக்கனால க்ராக்ஸ் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வாட்டரில் ரைடெலாம் போகிறதுனால. செகண்ட் திங், இந்த மாதிரி போட்டு உங்களுக்கு மோட்டர் போட்டு தான் இருக்கும். அவங்க அலாட் பண்ணிடுவாங்க ஆறு பேருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் போட்டில் போகும்போது என்ன பார்க்கணுன்னா நீங்கள் போட்டுக்கு மேலே வந்து கவர் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு அந்த எலிஃபண்ட் பீச்சு நீல் ஐலாண்ட்லேருந்து எலிஃபண்ட் பீச் ரீச் ஆகிறதுக்கே என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு 40 மினிட்ஸாவது ஆகும். ஸோ மேலே கவரான போட்டில் மட்டும் தயவு செஞ்சு ஏறுங்க. கவர்டு இல்லைன்னா நீங்கள் ஏறவே ஏறாதீங்க. ஏன்னா குழந்தைய வச்சுட்டு போனீங்கன்னா அந்த வெயிலில் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி போட்டு ஸ்டார்ட் ஆகல, எதனா மக்கர் பண்ணுதுன்னா உடனே நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். கிட்டத்தட்ட 1.5 hour ஆகிடுச்சு நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்நார்க்லிங் கொடுத்தாங்க ஃப்ரீயாக அந்த பேக்கேஜில். ஸ்நார்க்லிங் பார்த்தீங்கன்னா அது எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஸ்கூபா டைவிங் மாதிரி தான். ஸோ ஸ்கூபா டைவிங் வந்து மிட் ஆஃப் த சீல உங்களை இறக்கி விட்டு அந்த கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது ஸ்நார்க்லிங் வந்து ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 600 to 800 மீட்டர்லேயே வாக்கபிள் பண்ணி உள்ளே போய் அந்த கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷை டச் பண்ணுறது அதெல்லாம் பார்த்துட்டு வரேன். இதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வழி மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் வந்து ஷிப்பு போகும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் உள்ளேருந்தே இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் இருக்கும். ஸ்நார்க்லிங் உங்கள்கிட்ட சொல்லிட்டு சீ வாக்கிங்னா உங்களுக்கு வந்து காஸ்டியூம் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் உள்ளே இறங்கி சீல நடக்கிற மாதிரி இருக்கும். தலைக்கு ஹெல்மெட்டு, காலுக்கும் கைக்கும் உங்களுக்கு அதுக்குரிய வேர் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் சீ வாக் பண்ணலாம். அப்புறம் பேராகிளைடிங் உங்களுக்கு தெரியும். ஜெட் ஸ்கையிங் வந்து ஒரு பைக் ஓட்டுற மாதிரி இருக்கும் ஆக்டிவிட்டீஸு. அப்புறம் கிளாஸ் பாட்டம் போட் ரைடு, இதுதான் வந்து கிளாஸ் பாட்டம் போட் ரைடு வந்து இப்படி எப்படி சொல்கிறது, உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு அண்டர் கிரவுண்டில் நீங்கள் உள்ளே உட்காந்துக்கலாம். மேலே வந்து போட் இருக்கும். போட்டு கீழே ஒரு பாக்ஸில் வந்து நம்ம உட்காந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்கலாம், காரல்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரைடு இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான் ரைடு எங்கே எலிஃபண்ட் பீச்சும். ஏன்னா வரவங்க எல்லாருமே வந்து எலிஃபண்ட் பீச்சில் ரைடுக்காக தாங்க வருவாங்க. ஸோ கண்டிப்பாக இங்கே ரேட் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து டே 5 விலாகில் பாருங்கள், அங்கே ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஓகே இங்கே எலிஃபண்ட் பீச் மட்டும் தான் போகிறீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உண்மையாக ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. எல்லா ரைட்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போன டைமே சீசன் ஸ்டார்டிங் டைமு. ஸோ அப்போயே வந்து ரொம்ப கூட்டம், ரஷ்ஷுங்க. அதே மாதிரி நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து ஸ்நாக்ஸ் என்ன இருக்குன்னா வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் தாங்க இருக்கணும். அதே மாதிரி குப்பைலாம் அங்கே எல்லா இடத்துலையும் போட முடியாது. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. நீங்கள் போகும்போதே வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஏன்னா அங்கே ஃப்ரூட் சாலடே பார்த்தீங்கன்னா 200 rupees உங்களுக்கு காஸ்ட்டு, 200 250. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் எலிஃபண்ட் பீச் போகிறீங்கன்னா இதான் பேசிக் திங்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸு. பிகாஸ் நீங்கள் ஃபேமிலியாக போனீங்கன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் போனது இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 மெம்பர்ஸ் போல மாதிரி இருக்கும்.
ஒரு வயசானவங்களோ அந்த மாதிரி இருக்கவங்க ரைடெலாம் போக முடியாது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்லா உங்களுக்கு எல்லாமே ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு ரைடு முடிஞ்சோடனே அடுத்தடுத்த ரைடுக்கு நீங்கள் ரெடியாகி போயிட்டே இருக்கணும். நீங்கள் அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா எந்த ரைடுமே போகவே முடியாது. ரொம்ப டிலே ஆயிருங்க. ஏன்னா நீங்கள் திரும்பி ரிட்டன் அதே போட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். வேறு போட்டு மாற்றவே முடியாது. இப்போ நான் வரும்போது சொன்னது தான். வரும்போது எங்களுக்கு 1½ ஹவர் ஆச்சு பார்த்தீங்கன்னா. நாங்கள் எவ்வளவோ கேட்டோம். அவங்க போட்டு மாற்றவே மாட்டேன், இப்போ சரியாயிடுச்சுனாங்க. ஆனால் போகும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதே 1½ ஹவர் தாங்க ஆச்சு. ஸோ அதனால் தயவு செஞ்சு போட்டு வந்து கவர்டு போட்டாக எடுங்க. ஸ்டார்டிங் ட்ரபிள் எதனா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு போட்டை மாற்றிடுங்க. அதே மாதிரி அம்பர்லா, சன்கிளாஸஸ்ஸு இதெல்லாம் மஸ்ட்டு. அங்கே அடிக்கிற வெயிலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் இதெல்லாம் பேசிக் திங்ஸ் எடுத்துகிட்டு போயிருங்க. வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து இதெல்லாம் ரொம்ப நெசசரி. குழந்தைங்கள கூப்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற திங்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் பேசிக்கான நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் பேசிக்கான திங்ஸு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு போட்டு மாதிரி இருக்கும். கிளாஸ் பாட்டம் போட்டும் ஏதோ சொன்னாங்க. இது எப்படின்னா கீழே வந்து கிளாஸ் போட்டில் நீங்கள் உட்காந்துக்கலாம். ஓப்பன் போட்டு தான். கீழே கிளாஸஸ் இருக்கும். ஸோ ஃபிஷ்ஷஸ்லாம் போவாங்க சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் இது கோரல்ஸ் அதை பற்றி ஹிஸ்ட்ரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அது சம்மந்தமான விஷயத்தெலாம் ஷேர் பண்ணுவாங்க. இதுவும் கிட்ஸோடு போனீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பனானா போட் ரைடு ஒன்று இருக்கும். அது எப்படின்னா இந்த பனானா ஷேப்பில் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் ஓப்பனாக உட்காந்துட்டு ரைடு போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிலதெல்லாம் கிட்ஸ் அலோவ் பண்ணுவாங்க, சிலதெல்லாம் கிட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்குரிய ரைடும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எதுக்கெல்லாம் கிட்ஸ் அலோவ் பண்ணுறாங்களோ அதை மட்டும் கேட்டு, ஏன்னா முன்னாடியே நீங்கள் எல்லாத்துக்கும் பே பண்ணிவிட்டு குழந்தைய வச்சுட்டு எங்கேயுமே போக முடியலன்னா ரொம்ப சிரமமாயிரும். திருப்பி நாங்கள் எலிஃபென்ட் பீச்லேருந்து அதே போட்டை ஏறி நாங்கள் மறுபடியும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு நீல் ஐலாண்டுக்கு போனோம். நீல் ஐலாண்டுக்கு போனோம்னா இந்த மாதிரி ப்ரைவேட் ஃபெரியில் தான் நாங்கள் போனோம். ஒரு நாட்டிக்கான்ற ப்ரைவேட் ஃபெரி. நாங்கள் போகும்போது ரொம்ப காலியாக இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சு. ஸோ இதுவும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 hour ட்ராவல் இருக்கும் நீல் ஐலாண்டுக்கு. ஸோ எந்த ஃபெரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜூஸு, ஸ்நாக்ஸு, அப்புறம் அந்தமான் சம்மந்தமான உங்களுக்கு திங்ஸ்லாம் இருக்கும். லைக் கேப்பு. ஸோ அந்தமான் சம்மந்தமான ஃப்ரிட்ஜ் மேக்னெட் அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருக்குங்க. ஸோ ஒரு வழியாக நாங்கள் இந்த ஃபெரியில் ஏறி நீல் ஐலாண்ட் ரீச் ஆகிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டிஎஸ்ஜின்னு சொல்லிட்டு ஆரோ ரிசார்ட் தான் கொடுத்தாங்க. ஸ்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக நாங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கே டின்னர்லாம் முடிச்சிட்டோங்க. இது தாங்க டே 4ஓட எங்களுக்கு வந்து அந்தமான் விலாகு. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக எங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் செம்ம வெயிலுங்க. ஸோ மேபி சீசன் பீக் டைமில் ரொம்ப வெயிலாக இருக்கும். நாங்கள் போன ரிசார்ட் பக்கத்துலேயே பீச். ஸோ அங்கே ஈவினிங் சன்செட்டை பார்த்துட்டு அந்த பீச்சு பக்கத்தில் இருக்க ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணோங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ரிசார்ட்டு. இந்த பாருங்கள் இப்படி தாங்க இருக்கும் அந்த ரிசார்ட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, காமாக இருந்துச்சு. பக்கத்துலேயே பீச்சு. ஸோ நைட்டு கூட நீங்கள் போய் விசிட் பண்ணலாம். அங்கேயே ரெஸ்டாரண்ட், டின்னர், பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் டே 4ஓட vlog. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.